Hello friends, welcome to my channel Stocks and Investment Tamil. இந்த வீடியோல ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி என்ன மாதிரி பிசினஸ்ல இருக்காங்கன்னா, சோ இந்த எல்பிஜி டெர்மினல்ஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ப்ராடக்ட்ஸ் ஆன அந்த ஆயில்ஸ் அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் தேவைப்படுற ஸ்டோர் பண்ற ஸ்டோரேஜ் டேங்க்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி 2013 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. சோ இவங்களுக்கு 2 ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, ஏஜிஸ் அண்ட் ஓபாக் சொல்லிட்டு. ஏஜிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனியா இருக்காங்க. ஓபாக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா இந்த ஸ்டோரேஜ் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது லார்ஜஸ்ட் இந்தியன் தேர்ட் பார்ட்டி ஓனர் அண்ட் ஆபரேட்டரா இருக்காங்க இந்த ஸ்டோரேஜ் டெர்மினல், முக்கியமா இந்த லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்ல. சோ ஓவராலா இந்தியாவோட இந்த 20% எல்பிஜி டெர்மினல்ஸ் ஆக்சஸ் பண்ற கம்பெனியாகவும் இருக்காங்க. பிளஸ் இவங்க இந்த எல்பிஜி டெர்மினல்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கெமிக்கல் ஹேண்டில் பண்ற ஸ்டோரேஜஸ் இருந்தாலும் சரி, இவங்க இருக்கிற இந்த ஃபீல்ட்ல டாப் 5 ஆர் டாப் 3 பிளேயர்ஸ்ல ஒரு ஆளா இந்த கம்பெனி இருக்காங்க. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 2023 65%, 2024 71%, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 months financial year 2024ல 74.21% இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டான ஏஜிஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா 5 டிகேடா இதே ஃபீல்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் உள்ள கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட சில கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ், ஜூப்ளியன், தீபக் நைட்ரேட், நயாரா, நேஷனல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.32 இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ மூலியமா கடன் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸா இருக்கிறதுனால கடன் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கடன் அதிகம் உள்ள கம்பெனியா இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா 10 கஸ்டமர் தான், டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே 45% அளவுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க கடந்த 3 பினான்சியல் இயர்ல. பிளஸ் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எடுத்து பார்க்கும் பொழுது 2024 தான் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. அதுக்கு முதல் வருஷம் எபிட்டா லெவலே பாசிட்டிவ் இருக்காங்க. பட் 2024 ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனி ரெகுலேஷன் சேஞ்சஸ், எனி பிரைஸ் வேரியேஷன் இன் ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் நடந்துச்சுன்னா இந்த கம்பெனி டைரக்ட் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி போஸ்ட் ஐபிஓல இபிஎஸ் எவ்வளவு வருதுன்னா 0.91 பைசே வருதுங்க. அதை இவங்களோட இஷ்யூ பிரைஸ் எடுத்து கம்பேர் பண்ணும் பொழுது 259 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்காங்க. இது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா ரீசென்ட் டைம்ல மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இந்த கம்பெனி இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட எபிட்டா மார்ஜின் 65-67% இருந்தாலுமே 259 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமாவே தான் எனக்கு தெரியுது. இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவுமே தென்படலைங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ஐபிஓ டேட் May 26 to May 28, 2025, லிஸ்டிங் டேட் June 2, 2025 இருக்கு. ஐபிஓ பிரைஸ் பண்ண 223 235 ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 63 ஷேர் இருக்கு. ஐபிஓ சைஸ் 2800 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்குங்க. ஆஃபர் ஃபாசில் எதுவும் கிடையாது. ஸோ இந்த கம்பெனி என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி இருக்கிற எல்பிஜி ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஆயில் அண்ட் ஸ்டோரேஜ் சரி, கெமிக்கல் ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் இருக்கிற பிசினஸ் தாங்க. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு டிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அளவுக்கு இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸும் கடனும் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ப்ராஃபிட்டபிலிட்டியா மாறினதை பார்த்தும் சரி, இந்த கம்பெனி இப்போதைக்கு ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங்
இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ தான் வந்து பாக்குறேன். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் இவங்க இருக்கிற ஃபீல்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக்காவும் இருந்தாலுமே இந்த வேல்யூவேஷன் ஸ்டெப் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால இந்த டேக் வந்து இந்த ஐபிஓக்கு நான் வந்து தரேங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டுமே. ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஒரு டிசிஷன் வந்து மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.